உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. உங்களோட சொந்த கதை தான் மாஸ்க் படத்துல ஒரு மூலக்கருவா நிஜமாவே? எங்களோட அப்பா விகர்ணனுக்கு ஒரு 5 years இருக்கும்போது தவறிட்டாங்க. தவறின பிறகு ஒரு 4-5 yearsல நான் வந்து அந்த ஃப்ளாட்டில் ஒரு வீடு நான் எனக்கு வாங்கினேன். சிதிலமாகுது அப்படின்றதுனால யாரையாவது கூப்பிட்டு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் எல்லாம் பேசணும். அவங்க எப்படி வந்து மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியோட விளையாண்டாங்க அப்படின்னா 700 ஸ்கொயர் ஃபீட்டில் எங்களுக்கு கவர்மெண்ட் அலாட் பண்ண அந்த ஃப்ளாட்டில் நாங்கள் இருந்தோம். கிட்டத்தட்ட டபுளாக அவங்க ஆஃபர் கொடுத்தாங்க. அப்போ அந்த 66 வீடு இருந்த ஃப்ளாட்டை வந்து 120 வீடாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் லாபம் வரும், உங்களுக்கும் புது வீடு வரும். ஆனால் நீங்கள் 66 பேரும் அந்த வீடை காலி பண்ணி ஒரு வருஷம் கொடுத்தீங்கன்னா அது வரைக்கும் உங்களுக்கு 12 lakhs உங்களுக்கு கையில் கொடுக்குறாங்க. ப்ளஸ் 12 monthsக்கும் மந்த்லி ரெண்ட் கொடுத்துறாங்க. அப்புறமா டபுள் த ஸ்கொயர் ஃபீட்டில் வீடும் கிடைக்குது. அந்த டயலாக் இருக்குல்ல, ஆசையை தூண்டு. ரூஃப் டாப் கார்டன், கீழே வந்து கார்டனிங், லிஃப்ட், ஜிம், லைப்ரரி அப்படின்னும் போது நம்மளோட வாழ்க்கை தரம் ஏறுது. இந்த மிடில் கிளாஸ்ல என்ன தோணுது அப்படின்னா, ஒரு பில்டர் வராங்க, நமக்கு வீடு மட்டும் கிடைக்கல, நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை தரம் ஒரு அப்கிரேட் ஆகுதோ, இதெல்லாம் நம்ம கம்யூனிட்டிஸ் கொடுக்கும்போது ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் நம்ம வாழ்றோமோ அப்படின்னு இது வந்து அப்சல்யூட் ஸ்கேம். இந்த மிடில் கிளாஸ்ல என்ன தோணுது அப்படின்னா, புது வீடு வருது, கையில காசு வருது, ரெண்ட் வருது, ஜம்முன்னு வாழ்க்கை நடத்தணும். டெமாலிஷன் ஆர்டர் கூட எடுக்காம அதை இடிச்சிட்டாங்க. அதை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்கன்றது கூட அது தெரியாது. இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன பில்டிங்கை இடிக்கணும்னா கூட நம்ம மாநகராட்சிகிட்ட பெர்மிஷன் வாங்குறது. என்ன பண்ணி எங்களுக்கு கண்ணை மறைச்சாங்க தெரியுமா? என் தம்பி எடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஜேவி ஃபெயிலியர் ஆனன்னா யாரால ஃபெயிலியர் ஆச்சோ அவங்க கிட்ட இருந்தே கொள்ளடிக்கிற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி சக்திலாம் ஒரு நடுத்தர வர்க்கம் எங்களுக்கு இல்லைங்க. இது கொரட்டூர்ல ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஜேவி ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் வந்து எங்க ப்ராஜெக்ட் தான். எங்க இடத்து தவிர எல்லாரும் ஃபுல்லா கட்டி முடிச்சிட்டாங்க. உங்க இடம் இன்னும் பிளாட்டா. இன்னைக்கும் அந்த இடத்துக்கு போகும்போது அங்க ஒரு துளி கண்ணீர் சிந்த வேண்டியது இருக்கு. அந்த இடத்த பார்க்கும்போது ஐயோ நம்ம வாழ்ந்த இடத்த இப்படி விட்டு கொடுத்துட்டு வந்துட்டோமே அந்த மன உளைச்சல் இன்னைக்கும் எங்களுக்கு இருந்துட்டு தான். இப்போ எனக்கு என்னன்னா அந்த பில்டர்ஸ் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? பேரு அலாட்டிவ்ஸோட சேல் டீடும் அவங்ககிட்ட நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். ஏன் நம்மளை இந்த மாதிரி 3 வருஷம் நம்மளை இந்த மாதிரி பாடுபடுத்துறாங்க அப்படின்னு நாங்கள் ஆரம்பிக்கும் போது தான் அந்த கம்பெனியை நாங்கள் கண்காணிக்க ஆரம்பித்தோம். கண்காணிக்க ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு விழுந்த முதல் அடி, எங்களோட லேண்ட் மேலே கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் அடமானம்ன்றது தான் எங்களோட முதல் விழுந்த பேரதிர்ச்சி. கோர்ட்டில் அந்த ஹியரிங்க்கு போய் கால் கடக்கு நாங்கள் நிற்போம். நின்று நாங்கள் தாங்க ஓனரு, நாங்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, அவங்க எப்படி இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியாதுங்க. நாங்கள் கெஞ்சும் போது எங்கள் தன்மானமும் அங்கே அடமானம் வைக்கப்படுது. 15 வருஷம் கழிச்சு அந்த டாக்குமெண்ட்டு வெளில வருது. ட்ரங்க் போட்டிலேருந்து அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுக்கும்போது பாதி பத்திரத்தில் பேஜை காணும். கரையை அரைச்சி என்னென்னலாம் மெயின் சாராம்சம் அந்த பத்திரத்தில் இருக்கும், அந்த சாராம்சமே உங்க பில்டர் குரூப்ல இருக்கிற 3 பேர் அந்த 12 கோடியை அடமானம் வச்சு வாங்கி அவங்க தானே என்ஜாய் பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் அந்த பணத்தால இன்னைக்கு நாங்க பட்ட இந்த 13 வருஷம் மன உளைச்சல் அவங்களுக்கு ஒரு காலத்துல வரும். வீடு வச்சிருக்கீங்களா, வீடு வாங்குறீங்களா, வீடை விற்கிறீங்களா, பத்திரம் பத்திரம் பத்திரம். நான் என் ஹஸ்பண்ட் எழுந்த போதும் நான் அப்படி கதறி அழல. அது வந்து படத்துல இந்த படத்துல அதுதான் பார்த்த உடனே அப்படி கதறி நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். இந்த நிமிஷம் நான் அப்படியே வெடிச்சிட்டேன். நான் ஆக்சுவலா அன்னைக்கு தான் நான் வந்து கல்லூரி மங்கியா இல்லாம அழுதேன். இவன் இப்படி எடுத்திருக்கான், திருட்டு பையன் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆமா, அதனால அவர் சொல்றாரு. மாஸ்க் படத்தோட இயக்குனர் விகர்ணன் அசோக். நிறைய இயக்குனர்கள் முதல் படம் எடுக்கும்போது அவங்க சின்ன வயசுல கேட்டது, பார்த்தது, தெரிஞ்சது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுப்பாங்க. அது காதலாக மோஸ்ட்லி இருக்கும். பட் இங்கே வீடு அப்படிங்கிறது தான் மாஸ்க் படத்தோட ஒரு கதைக்கரு. வீடு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுவும் நடுத்தட்டு மக்கள் அப்படிங்கும்போது வாடகை வீட்லேயே இருந்தாங்கன்னா ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியமாகவே இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் நடந்த மோசடி அப்படிங்கிற தன்னோட சொந்த அனுபவத்தை தான் விகர்ணன் அசோக் மாஸ்க் படத்துலேயே எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப விசித்திரமாக இருக்குல்ல. ஸோ நிறைய பேசலாம். அவங்களுடைய அம்மா சாந்தி அசோகன் மற்றும் அக்கா சுதா எல்லாருமே இருக்காங்க, பேசலாம். ஸோ ஃபேமிலியாக அவங்கள மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. உங்களோட சொந்த கதை தான் மாஸ்க் படத்தில் ஒரு மூலக்கருவா நிஜமாவே? ஆமாம். லைக் பேசிக்கலாக இது எல்லாமே நம்ம சினிமாலேருந்து வந்த நம்மளுடைய கஷ்டத்தை வந்து எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறோமோ அது வந்து போய் சேரும். அந்த ஆல்சோ இப்போது நம்ம என்னோடய ட்ரெய்லரில் வர அந்த விஷயந்தான். ஏழையை விட ஏழை ஒருத்தன் இருக்கான், அவன் தான் மிடில் கிளாஸ். ஏன்னா இஎம்ஐ கட்டியே ஆகணும்,
அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு போயே ஆகணும், இல்லை எல்ஓபி வந்துடும். அவனுக்கு கோவம் வந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சண்டை போட்டுக்கலாம், சோஷியல் மீடியாவில் போய் சண்டை போட்டுக்கலாம். அதை தவிர நீ எதுவுமே பண்ணக்கூடாது. வேணால் நீ படிச்சுட்டு ஃபாரினுக்குலாம் போகலாம், நீ வீடு வாங்கலாம். அந்த வீடு வாங்குறது தானே ஒரு மேக்ஸிமம் ஒரு மிடில் கிளாஸோட கனவு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு வீடு வாங்கணுன்றது தான். பெருசாக அச்சீவ்மெண்ட்லாம் வேறு எதுவும் உலகளாவே அச்சீவ்மெண்ட்லாம் நம்மளுக்கு எதுவும் கிடையாது. வீடை வாங்கணும், அதுக்கு மேலே வந்து சாந்தி இல்லம், சுதா இல்லம் அப்படின்னு எழுதணும். அதை தவிர வேறு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. தட்ஸ் இட். த சர்க்கிள், லைஃப் சர்க்கிள் கெட்ஸ் ஓவர். த ஃபர்ஸ்ட் மேன் ஹூ பில்ட்ஸ் த ஹவுசஸ், அந்த ஒரு கெத்து இருக்கு இல்லையா, அந்த பேசிக் கனவு அதை பிடுங்கிட்டா. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க ஒரு வீடு வாங்குனீங்க இல்லையா ஹவுசிங் போர்ட் காலனியில், அந்த 66 வீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு உங்களோட வீடு. அந்த வீடு நீங்கள் எப்போ வாங்குனீங்கம்மா? நான் வந்து 93ல் வாங்கினேன். அதாவது இவங்களோட அப்பா விகர்ணனுக்கு ஒரு 5 இயர்ஸ் இருக்கும்போது தவறிட்டாங்க. தவறின பிறகு ஒரு 4-5 இயர்ஸில் நான் வந்து அந்த ஃப்ளாட்டில் ஒரு வீடு நான் எனக்கு வாங்கினேன். வாங்கிட்டு அங்கே போய் இருக்கலான்ற முடிவில் அதை வாங்கியாச்சு. வாங்கின பிறகு 93ல் வாங்கினேன். அதுக்கப்புறம் அப்படியே இருந்தாச்சு. அங்கே கொஞ்சம் இவன் காலேஜ் போய் ஆஃபீஸ்க்கும் போய் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சிங்கிள் விமனாக தான் சிங்கிள் விமன். என்னோட பிரதர்ஸ் எல்லாருமே, அவங்க எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும்போது சரி கொஞ்சம் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கலாம் சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னோட சின்ன சின்ன இதெல்லாம் போட்டு தான் அந்த ஃப்ளாட்டை வாங்கினேன். வாங்கின பிறகு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற சமயத்தில் தான் ரொம்ப ஓல்டாக ஆயாச்சு. ஃப்ளாட்ஸு 30 இயர்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்குமே ஒரு தோணுச்சு, ரொம்ப வந்து நிறைய சிதிலமாகுது அப்படின்றதுனால யாரையாவது கூப்பிட்டு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் எல்லாம் பேசணும். 66 குடும்பமுமே வந்து அந்த பழைய ஃப்ளாட் 30 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்குள்ள 30 வருஷம் ஆயிடுச்சு. 81ல் ரெஜிஸ்டர் ஆனது எல்லாருக்கும் கொடுத்தாங்க. 94 நான் 93ல் நாங்கள் வாங்கினேன். அதுக்கப்புறமா நாங்கள் பேச ஆரம்பிக்கும்போது 2009லேருந்தே ஓடிட்டு இருந்துச்சு. அசோசியேஷனில் உட்காந்து நிறைய பில்டர்ஸை கூப்பிட்டு நிறைய வந்து இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் ஒரு பர்டிகுலர் பில்டர்ஸ்லாம் வந்து பேசினவங்கள ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே முடித்து நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி கட்டித்தரோம், இனிஷியலாக இவ்வளோ பணம் உங்களுக்கு கொடுப்போம், மாதம் ரெண்ட்டும் கொடுப்போம். பிகாஸ் நீங்கள் வீடை காலி பண்ணி கொடுத்த பிறகு நாங்கள் கட்டி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு வாடகையாக ஒரு மாதம் போட்டுடுவோம், சம் அமௌண்ட்டை போடுவோம். கரெக்டாக 13 months அதுக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் இந்த 66 ஃபேமிலியும் இந்த வீடை வெக்கேட் பண்ணீங்கன்னா மாதம் ரெண்டும் கொடுத்துருவாங்க. வேறு இடத்துல நீங்கள் போய் ரெண்ட் இருக்கிறதுக்கு ப்ளஸ் ஒரு 1 year 1 monthல இந்த வீடையும் அழகாக கட்டி கொடுத்துருவோம். 700 square feetல எங்களுக்கு கவர்மெண்ட் அலாட் பண்ண அந்த ஃப்ளாட்டில் நாங்கள் இருந்தோம். கிட்டத்தட்ட டபுளாக அவங்க ஆஃபர் கொடுத்தாங்க. எல்லா அம்யூனிட்டிஸோட எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க எக்ஸ்ட்ரா வீடுகளுக்கு அவங்களும் புக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கொடுப்போம். எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் ஒத்து போய் ஒரு நல்லபடியாக வந்து பழசாகிட்டு இருக்கிற பில்டிங் நல்லா சந்தோஷமாக நம்ம ஒரு 1 or 1.5 yearக்குள்ளே நம்ம வில் பி பேக் அப்படின்ற ஹாப்பியாக நாங்கள் அதை முடித்து நாங்கள் எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்கு ஒத்துழைச்சோம். இப்போ வந்த பில்டர்ஸ் வந்து அந்த 66 வீட்டை எத்தனை வீட்டா கன்வெர்ட் பண்றோம் மாத்திரம் அப்படின்ற, ஏன்னா அவங்களுக்கும் லாபம் வேணும் இல்லையா? அப்போ இந்த 66 வீடுக்கும் அவங்க வீடு கட்டி கொடுக்கணும், பிளஸ் அவங்களும் எக்ஸ்ட்ரா வீடு கட்டி விட்டாதான் அந்த பில்டர்ஸ்க்கும் லாபம் இருக்கும். 120 வீடு கட்டி கொடுக்கறேன்னு சொன்னாங்க. டபுள். அப்போ அந்த 66 வீடு இருந்த ஃபிளாட்டை வந்து 120 வீடா கன்வெர்ட் பண்றாங்க. அவங்களுக்கும் லாபம் வரும், உங்களுக்கும் புது வீடு வரும். நாங்கள் அப்படி நினச்சி தான் இந்த ஜேவியில் இறங்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்தது வந்து ஒரு எம்ஐஜின்றதுனால 632 square feetல தான் நாங்கள் இருந்தோம். மிடில் இன்கம் குரூப் ஹவுசிங் அந்த குரூப்பில் தான் இருந்தோம். இப்போ என்னோட இது எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து 2 yearsல அந்த கொரட்டூருக்கு வந்தேன். வரும்போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் நாங்கள் வந்தது. எங்கள் அம்மா அப்பா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னால ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் அந்த வீடு வாங்கினது. ஆஸ் ஆன்டி ரைட்லி செட் ஒரு 30 years அந்த வீட்டில் நாங்கள் வாழ்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஃப்ளாட்னா ஒரு லீக்கேஜ் இருக்கும், ஒரு தண்ணி வரும், அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்த போது இது வந்து ஃப்ளாட்டுன்றதுனால எல்லாரும் ஒத்து போனால் தான் கட்ட முடியும். நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி இல்லை, திடீர்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்ம வரதுக்கு. ஸோ அந்த ஃப்ளாட் வரும்போது நாங்கள் நிறைய பில்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது ஒரு பில்டர் எங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்லி வந்து எல்லாமே இது பண்ணாங்க. அவங்க எப்படி வந்து மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியோடு விளையாண்டாங்க அப்படின்னா, ஒரு இப்போ மிடில் கிளாஸ் ஆஸ் விகர்ணன் ரைட்லி சைட்
இஎம்ஐ கட்டி போய் ஒரு வீட்டை நாங்கள் வாங்கும்போது எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஒரு இதில் நார்மல் ஒரு மிடில் கிளாஸில் எப்படி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னா, ஃபேமிலி பார்க்கணும், அவங்க திடீர்னு போய் ஒரு பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் லேக்ஸ் அவங்களால இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வீடு வாங்க முடியாது. அப்போ அதனால நாங்கள் என்ன ஒரு பண்ணுவோம், 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா லோனே 10,000 லோனே 12,000 10,000 15,000 எப்படி வந்து அடைக்கணும்னா கிட்ஸை கஷ்டம். வளர்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும், ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் பார்க்கணும், தே ஹேவ் டு டேக் கேர், எல்லாமே இருக்கணும் போது அது வந்து ஒரு பெரிய இட்ஸ் அ ஹியூஜ் பர்டன் டு த ஃபேமிலி. அப்படின்னும் போது நாங்கள் பில்டர்ஸ் ஜேவி மாதிரி பார்த்து நம்ம கம்யூனிட்டிஸ் இந்த ஜேவியில் வர பில்டர்ஸ் எப்படி வராங்க அப்படின்னா, they are playing absolute கேம் வித் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. அவங்க வரும்போது என்ன சொல்கிறாங்க, உங்கள் பழைய வீடை வந்து நாங்கள் புதுசாக கட்டி கொடுக்குறோம், we are giving all amenities அப்படின்னு சொல்லும்போது, அம்யூனிட்டிஸ்னால் என்னென்னா ஸ்விம்மிங் பூல் கொடுக்குறோம், we are giving lift, அந்த டயலாக் இருக்குல்ல, ஆசையை தூண்டு ராஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ரூஃப் டாப் கார்டன் இப்படிலாம் சொல்லும்போது எங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டிக்கு ஒரு ஆசையை தூண்டுற என்னது மாதிரி Children ரூஃப் play. டாப் கார்டனா? ஆமா. என்னது எங்களுக்கு எப்படி swimming pool-ஆ? நாங்கெல்லாம் Children எங்களுக்கு play எப்படி area. அது சில்ட்ரன் பிளே ஏரியா, park, லைப்ரரி, gym, ஜிம், அண்ட் வாக்கிங் ஃபெசிலிட்டி, அந்த இது எல்லாமே ஒரு கொடுக்கும்போது அப்பர் மிடில் middle கிளாஸ் class எப்படி என்ன இருக்குமோ தோணுது? அந்த மாதிரி நாங்க இதெல்லாம் கொடுப்போம். இந்த மிடில் கிளாஸில் என்ன தோணுது அப்படின்னா, ஒரு பில்டர் வராங்க, நமக்கு வீடு மட்டும் கிடைக்கல, நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை தரம் ஒரு அப்கிரேட் ஆகுதோ, இதெல்லாம் நம்ம கம்யூனிட்டிஸ் கொடுக்கும்போது ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பை நம்ம வாழ்கிறோமோ, ஒரு ரிச் பீப்புளாக நம்மளால் வாழ முடியல, அட்லீஸ்ட் அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் வாழலாமே. ரூஃப் டாப் கார்டன், கீழே வந்து கார்டனிங், லிஃப்ட்டு, ஜிம்மு, லைப்ரரி அப்படின்னும் போது நம்மளோட வாழ்க்கை தரம் ஏறுது அப்படின்னு. இது வந்து அப்சல்யூட் ஸ்கேம். என்னை பொறுத்த வரைக்கும் இது மக்களோட மென்டாலிட்டியோட விளையாடுறது. ஸோ வீட்டிலலாம் உங்களோட பேச்சே அப்படிதான் இருக்கும்ல, நம்மளுக்கும் ஸ்விம்மிங் பூல் வரப்போகுது, swimming gym pool area வருது, gym வருது. அது ஒரு சாரா இருக்கு. இன்னொரு சாரா இருக்கு, இந்த மோசமான பில்டிங் எப்போ இடிஞ்சு விழுமோன்ற நிலைக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பெரிய விமோச்சனம் கிடைக்க போகுது. அந்த ஆசையை தூண்டும் போது அந்த 66 குடும்பமும் ஒரே மைண்ட் செட்ல அக்செப்ட் இல்ல, பண்ணீங்களா? அதுதான் இல்ல. நிறைய விதம் இருந்துச்சு. அவங்க எப்படி தூண்டினாங்க அப்படின்னா, ஒரு நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் ஆஃப் அ ஹியூஜ் அமௌண்ட் கொடுக்கும்போது, நாங்கள்லாம் ஒரு லேக்ஸில் பணம் பார்க்காதவங்க, ஏன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டி வாங்கினவங்க, எங்களுக்கு ஒரு லேக்ஸ் வருதுன்னும் போது வீடும் வருது, ஒரு ஒரு நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் வருது, ரெண்ட் வருது, ஒய் கான்ட் வி கோ அப்படின்ற மாதிரி தான். தோ வி ஆர் எஜுகேட்டட். எங்களுக்கு ஜேவின்றது உண்மையாகவே சொன்னால், நான் விக்கர்ணன் சொன்ன மாதிரி விக்கர்ணன் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க, ஐ வாஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அந்த டைமில் எங்களுக்கு நாங்கள் எஜுகேட்டடாக இருந்தாலும் எங்களுக்கு ஜேவியை பற்றி எந்த ஒரு இதுவும் தெரியாது. எங்களோட மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில் நாங்கள் எப்படி இருந்தோன்னா, புது வீடு வருது, கையில் காசு வருது, ரெண்ட் வருது, ஜம்முன்னு வாழ்க்கையை நடத்தலாம், எங்களோட ஸ்டேஜை அப்கிரேட் ஆகி போகுது. இது மட்டும்தான் எங்கள் மைண்ட் செட்டிங்கில் இருந்தே தவிர, இதுக்கு நாங்கள் என்ன செக் பண்ணணும், நாங்கள் எப்படி எங்களை தற்காத்துக்கணும், லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜேவி எங்களுக்கு அப்போ உண்மையாகவே தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு நாங்கள் கேர்ஃபுல்லாக நாங்கள் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி எங்களை மாதிரி ஒரு சிலர் நான்லாம் எடுத்துக்கிட்டு பொறுப்பேன். இந்த மாதிரி என்ன நான் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இவங்ககிட்ட நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கலாம், எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு ஒரு 4-5 பேர் நாங்கள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து சொல்லும்போது இந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது, இதுங்கெல்லாம் வந்து இப்படி பண்ணுறாங்களே, இருக்கிறத கெடுத்து திருப்பி அனுப்பிடுவாங்களோன்றது எல்லாருக்குமே வர்றது இயல்பு. அதர் அலாட்டிஸ்க்கு அந்த என்ன இப்படி இவ்வளோ பார்க்கணுமா, இவ்வளோ சொல்கிறாங்களேன்றது, அந்த ரீரான்னு ஒன்று இருக்குது, நாங்கள் அதை பண்ணுவோம், எல்லாமே அவங்க சொல்கிறாங்க. எல்லா சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்னலாம் நாங்கள் பண்ணுவோம் எங்களுக்காக அவங்களுக்காகன்றது அவங்க சொல்லும்போது, அதை வந்து 100% நம்புறவங்க தான் அதிகமாக இருப்போம். 100% நாங்களும் நம்பினோம். எனக்கு புரிஞ்சது என்னன்னா, நீங்க 66 பேரும் அந்த வீடை காலி பண்ணி ஒரு வருஷம் கொடுத்தீங்கன்னா, அது வரைக்கும் உங்களுக்கு 12 lakhs உங்களுக்கு கையில கொடுக்குறாங்க, பிளஸ் அந்த 12 monthsக்கும் மந்த்லி ரெண்ட் கொடுக்குறாங்க, டபுள் த ஸ்கொயர் ஃபீட்ல வீடும் கிடைக்குது. அதுவும் luxury நாங்க house. என்ன பண்ணோம்னா, ரெண்ட் வந்து அவங்க கீயை எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் கட்டி முடிச்சு கீயை ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் அவங்க ரெண்ட்டை கொடுக்குறேன்றது தான். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும், இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும்போது வை கான்ட் வி கோ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லி தான் இதில் இறங்கணும். நாங்கள்லாம் எஜுகேட்டடாக இருந்தாலும் இந்த ஜேவியோட அவேர்னஸ் எங்களுக்கு கிடையாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஒரு அட்வொகேட், ஒரு லீகல் அட்வைசரை வச்சு இதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்கேருந்து தான் அந்த இது கேமே ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி பண்ணாங்க அப்படின்னா, இவங்க லீகல் ஆஸ்பெக்ட்டுக்கு போய் இவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம ஜேவி முடிக்கிற வரைக்கும் இவங்களோட மைண்ட் செட்டிங்கை வச்சு நம்ம கேம் விளையாட முடியாது, இவங்களை எங்கே சீட் பண்ணணுமோ அதை பண்ண முடியாது அப்படின்ற பிளானில் அவங்க ஃபஸ்ட்டு எடுத்த வெப்பன் எங்கள் ஓனர்ஸ். இந்த அசோசியேஷனில் இருந்த சில ஓனர்ஸை அவங்க கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் எப்படின்னா, இப்போது நான் இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்னோட மென்டாலிட்டி என்னன்றது என் ஓனர்ஸ்க்கு தான் தெரியும், ஆப்போசிட்டில் இருக்க பில்டர்ஸ்க்கு தெரியாது வாட் இஸ் த மென்டாலிட்டி ஆஃப் மைண்ட். ஸோ என்னோட ஓனர்னா
அவங்க சுதா இருக்காங்களா, அவங்க வந்து லீகல் அட்வைசர் கிட்ட போவாங்களா, அவங்க வந்து லீகல் அட்வைஸ் போனால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் பேசுவாங்களா, ஸோ இவங்களை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். லீகல் அட்வைசர்லாம் வேண்டாம், ஓனர்ஸை வச்சு நாங்களே பண்ணிக்கிறோம். அப்படி தான் தட் இஸ் வே த கேம் ஸ்டார்டட். ஸோ உங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே சில பேர் மட்டும் சில பேர் வந்து association. they were அதாவது associated with builder. 4 மாடு ஒரு சிங்கம் கதையை பண்ணாங்க. உங்க 66 ஃபேமிலியில இருக்கவங்களே ரெண்டா சின்ன split சின்னதா பண்றாங்க. இல்ல ரெண்டாவது சொல்ல ரெண்டாவது முடியாது, ஒரு ஃபியூ ஓனர்ஸை கைக்குள்ள போட்டுக்கிட்டு யார் யாரு வந்து they are playing the foolish டாமினண்டா யார் இருக்காங்களோ அவங்க கையில டாமினண்டா பண்ணிக்கிறது. ஆசைப்படுறவங்களா நம்ம கைக்கு வரவங்க, அதுதான் மெயினாக அந்த அண்டர்லைன் பண்ணணும். நமக்கு நீங்கள் என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் அந்த காசுக்கு எக்ஸ்ட்ரா காசுக்கு நான் ஆசைப்பட்டு இடிச்சிட்டு நான் போனேன்னா எக்ஸாக்டா நீங்க பெனிஃபிட்ஸ் அவங்க எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு நான் கொடுக்குற அந்த நான் உங்களுக்கு காசுக்காக பெனிஃபிட் தரேன். லஞ்சம் நான் வந்துருவேன் உங்களுக்கு. Okay, இந்த 66 குடும்பத்துல 60 குடும்பத்துக்கு 12 லட்சம்னா அந்த 6 குடும்பத்துக்கு மட்டும் 15 20 அது லட்சம். இல்ல. அதாவது எப்படின்னா நான் வந்து சீட் பண்ண போறேன், நான் டைரக்டா சீட் பண்ணா தெரியும். நல்ல எஜுகேட்டடா இருக்க ஓனர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் சீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தான் அந்த ஓனர்ஸோட மென்டாலிட்டி தெரியும். நீங்கள் எங்களோட வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ உங்கள் குடும்பத்துக்கு வரதை நான் கொடுத்துட்றேன். ஆனால் நாங்கள் சீட்டிங் பண்ணுறது வெளில தெரியாத அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அது owners மட்டும் கிட்ட. இல்லை, இதான் அப்பப்போ அதோட எலும்பு துண்டு போடுறேன். கமான் போது நம்மளே எட்டப்பர்கள் மாதிரி சில பேர் ஆசையாலையும் தெரியாமலையும் முடிச்சிருவாங்க தைரியமா. அந்த எண்ணம் தான் மெயினாக இருக்க முடியும். இப்போ அவ்வளோ எனக்கு மோசம். என்னன்னா அந்த பில்டர்ஸ் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கேமராவில் சொல்லக்கூடாது அப்படின்றது கிடையாது. இது வந்து ஒரு ஜேவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மாதம். இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி 48 மாதம்ன்றதா ஒரு ஜேவி ப்ராசஸ். ஆனால் எங்களோட ஜேவி ப்ராசஸ் 15 வருஷம். 15 வருஷம் நாங்கள் ஜேவிக்காக அலைஞ்சி எங்களுக்கு அது சொல்யூஷன் கிடைக்காம லிட்டரலி we lost life, we lost everything in our family. நிறைய 14 பேர் 21 பேர் இறந்துட்டாங்க. 21 பேர் வயசாகியே இறந்தாங்க. அப்பனா இது எவ்வளவு பெரிய தீவிரவாதம் பாருங்க. இது வந்து சைலண்ட் கில்லிங் மாதிரி இதுக்கு வந்து என்னன்னா ரத்தம் கிடையாது, கத்தி கிடையாது, துப்பாக்கி கிடையாது, சண்டை போட்டுக்கல வந்து சண்டை போடல, எதுவும் பண்ணல. அவங்க பிளானே இதுதான். ஸோ அப்படின்னும் போது மன உளைச்சலுக்கு தள்ளி ஸோ என்னன்னா now they have given us peanuts. இன்னொரு விஷயம் என்னன்னா ஏன் பேர் வேண்டான்னா இன்னும் ஒரு 11 பேருக்கு அந்த காசு போக வேண்டியது இருக்கு. அந்த மீதி இப்போ அந்த பேரை சொல்லி 4 ஃபிளாட் 24 பேருக்கு இன்னும். ஸோ ஆல்மோஸ்ட் 20 பேர் 24 பேருக்கு இருக்குன்னா இப்போ நம்ம பேர் சொல்ல போய் வெளியே வந்து அவங்க திருப்பியும் ஒரு பிரச்சனைக்குள்ள போய் அந்த 20 பேர் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களோட கூட வச்சுக்கிட்டு நாங்கள் இல்லாமல் நாங்கள் எந்த இது புதுசாக நாங்கள் காசு வாங்கணும்னு என்னென்ன ப்ராசஸோ அவங்க வச்சு தான் நாங்கள் பண்ண வாழ்வாதாரம் போயிடும் பேர் சொல்லி. எங்கள் பீப்புள் அவங்க வந்து இதில் எல்லாரும் கெட்டவங்கன்னு கிடையாது, எல்லாரும் நல்லவங்களும் இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட சில பேர் வந்து சில பையன் எடுத்த படம் மாதிரியே சொல்றீங்க. சில பேர் சில விஷயங்கள் பண்ணதுனால எல்லாரும் அஃபெக்ட் ஆக வேண்டாமே. ஃபர்தராக இந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்து எங்கள் வேலையை முடிச்சுக்கிட்டு இன்னொரு 5% தான் பாக்கி இருக்குன்னு போது அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் பேரையும் சொல்லுவோம். பயோன்ட்டு இல்லாட்டினாலும் அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. டிலே ஆனாலே உடனே இவங்க இப்படிலாம் வெளியில் சொன்னதுனால தான் நமக்கு டிலே ஆகுதா, இவங்க ஜாலியாக வெளில போயிட்டாங்க நிம்மதியாக காசை வாங்கிக்கிட்டு, இவங்க நமக்கு இன்னும் அந்த மாதிரியெல்லாம் வருத்தங்கள் நாங்கள் கொடுக்க விரும்பலை. இப்போ இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல இப்போ நீங்க 66 குடும்பமும் சைன் போட்டு எல்லாரும் காலி பண்ணிட்டீங்க. அந்த ப்ராசஸ் நடந்துருச்சு, கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம், இடிச்சிட்டாங்க. ஓ அது அப்பவே வந்து டெமாலிஷன் ஆர்டர் கூட எடுக்காம அதை இடிச்சிட்டாங்க. அதான் நாங்க சொல்றோமே, அதை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்கன்றது கூட though we are educated, we didn't have education towards JV அப்படின்னும் போது எங்களுக்கு அது தெரியாது. இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி சின்ன பில்டிங்கை இடிக்கணும்னா கூட நம்ம மாநகராட்சிட்ட வாங்கிக்கிட்டோம். என்ன பண்ணி எங்களுக்கு கண்ண மறைச்சாங்க தெரியுமாமா? நாங்கள் வந்து பண்ணிட்டோம் இல்லையா, இன்னும் இடிச்சிட்டு ஐயோ நாங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹவுஸ் கட்டிட்டோம், மாடல் ஹவுஸ் கட்டிட்டோம், வாங்க எல்லாரும்னு நல்லா அழகாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வித் ஸ்வீட்டோட அழகாக அது பண்ணி நம்மளை வந்து ரொம்ப சீப்பாக நினச்சிக்கிட்டு அழகாக நம்மளை கூப்பிட்டு துணியை நல்லா நம்மக்கிட்டே கொடுத்து கட்டிக்க வச்சுக்கிட்டாங்க. நிறைய அவங்க மேலே நம்பிக்கை இருக்கவங்களோ அல்லது எப்படிலாம் கேட்டு அவனை கோவிச்சுக்கிட்டு வச்சுட்டு போயிட விட்டுருவாங்களோன்னு நினைச்சு பயப்படுறவங்க தான் எங்கள்ல அதிகமா இருந்தோம். ஓகே, அகைன் அந்த சேம் பேக் டு மிடில் கிளாஸ் குரூப் கோச்சிட்டு போயிட்டாங்க. மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி இப்போ இடிச்சிட்டாங்க, மாடல் ஹவுஸ் கட்டிட்டாங்க. சோ சரி ஓகே. ஆமா, அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, எங்களோட டாக்குமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு வாங்கி அதை வந்து நாங்கள் சிஎம்டி அப்ரூவல் கொடுக்குறோம், டெமாலிஷன் கொடுக்குறோம், அதுக்காக உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. நாங்கள் ரொம்ப அவேர்னஸ் இல்லாதனால சரி இந்த ப்ராசஸ் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம். 66 அலாட்டிவ்ஸோட சேல் டீடும் அவங்ககிட்ட நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அதை எங்களை எப்படி அவங்க கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா, சேல் டீட் இஸ் த மெயின் ப்ரைமரி காம்பனண்ட் ஆஃப் எனி ஜேவி. ஏன் அப்படின்னா ஒரு சேல் டீட் தான் த சோல் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிற ஒரு விஷயமே சேல் டீட் தான்.
சேல் டீட் இருந்தால் தான் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனர். சேல் டீட் இல்லைன்னா யூஆர் நாட் அ ப்ராப்பர்ட்டி ஓனர். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சேல் டீடை வாங்கும்போது அவங்க சொன்னது, நாங்கள் வந்து இதை வந்து ஒரு பேங்க்கில் வச்சுடுவோம், எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு கிடையாது, இதில் 2 ஓனர்ஸ் ஒரு பில்டர் சைன் பண்ணால் இந்த எப்போல்லாம் அந்த மாதிரி நடக்குதோ அதை லாக்கர்லேருந்து எடுத்து நாங்கள் சிஎம்டி அப்ரூவல் காமிச்சு டெமாலிஷன் ஆர்டர்லாம் வாங்கிட்டு அதை வச்சுருவோம். சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அது. இது நாங்களும் அதை நம்பி ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் பேங்க் ஆஃப் சென்னையில் நாங்கள் அந்த இதை வச்சுருந்தோம், அந்த சேல் டீடை வச்சுருந்தோம். 2 டைரக்டர்ஸ், ஸோ எங்களுக்கு அலாட்டீஸும் சைன் பண்ணி எங்களுக்கு இந்த சேல் டீட் எப்போ வரும் எப்படி வெளில வரும் அப்படின்றதுலாம் இல்லை. ஏன்னா நான் எங்கள் சைட்லேருந்து 2 ஓனர்ஸ் இருக்காங்க, சேஃபாக தானே இருக்கும், எப்படியும் அந்த ஓனர்ஸ் எடுத்தாங்கன்னா எங்கள் குரூப்பில் வரப்போகுது, எங்களுக்குலாம் இன்டிமேஷன் வரப்போகுது அப்படின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இருந்தோம். 2012 அட் த எண்ட் ஆஃப் 2012 சம்வேர் அரவுண்ட் டிசம்பர் தான் நாங்கள் எல்லாருமே சைன் பண்ணி முடித்தோம். All 66 allottees have signed the power of attorney. அந்த மெமரண்டம் நாங்கள் சைன் பண்ணிட்டோம். நான் அந்த கம்பெனிக்கு போய் நான் நேராகவே போயிட்டு அவங்க கம்பெனியில் நீங்கள் பூமி பூஜைக்கு இந்த மாதிரி லெட்டர்லாம் போட்டிருந்தீங்களே எப்போ நடக்க போகுது, அதில் வந்து பூமி பூஜைன்னு கொடுத்துருக்கீங்க, ஒரு டென்டேட்டிவ் டேட்டே இல்லையே, டேட்டே இல்லாமல் நாங்கள் எப்படி இது பண்ணுறது, எவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவேன். ஓகே, டெமாலிஷ் பண்ணி மாடல் ஹவுஸ் கட்டிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு 1 to 2 வருஷத்தில் வீடு கொடுக்குறேன்னு சொன்னவங்க பூமி பூஜை போட்டு மாடல் ஹவுஸ் கட்டிட்டாங்க. கட்டி முடிச்சுட்டு எங்களுக்கு வாடகை கொடுத்ததே கரெக்டாக 13 to 15 monthsக்கு மேலே கிடையாது. வாடகை பணம் எவ்வளோ கொடுத்தாங்க? வாடகை பணம் எங்களுக்கு வந்து 12,000 கொடுத்தாங்க. 12,000 கொடுத்தாங்க. ஸோ 12,000 நாங்கள் கொடுக்கும்போது என்ன நினச்சோம், சரி ஓகே 12,000 வருது, அதை நம்ம மேற்கொண்டு ஒரு 3,000 4,000 போட்டு நம்ம ஒரு நார்மலான ஒரு வீட்டில் ஒரு டபுள் பெட்ரூமில் இருந்துக்கலாம் அப்படின்னு. திடீர்னு 13 மாதம் கழித்து அந்த வாடகையை நிறுத்தும் போது நாங்கள் ஃபஸ்ட்டு அப்போ தான் அந்த கம்பெனிக்கே நாங்கள் போகிறோம். ஏன் வாடகையை நிறுத்திட்டீங்கன்றது தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ரைஸ் பண்ண கொஸ்டின். ஏன் வாடகையை நிறுத்திட்டீங்க அப்படின்னும் போது தான் அவங்க சொன்னாங்க, இல்லைங்க இந்த மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு ஃபண்டு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. 120 ஹவுசஸ்ன்றது அவங்களுக்கு எவ்வளோ க்ரோஸ் தேவைப்படும் இதை கட்டுறதுக்கு. சிஎம்டி அப்ரூவலுக்கு எவ்வளோ கட்டணும், எஃப்எஸ்ஐக்கு எவ்வளோ கட்டணும், இட்ஸ் அ க்ரோஸ் கணக்கில் கட்ட வேண்டியது இருக்கும். அப்போ எப்படி இது ரைஸ் பண்ணும்போது தான் அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணாதீங்க, நாங்கள் வந்து ஃபண்டெல்லாம் ரைஸ் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு 6 months எங்களுக்கு ரெண்டே வரல. இந்த பவுன் செக்கை நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த விஷயத்தை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்காங்க, இதில் ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது நாங்கள் சில கோவனை சேர்ந்து இதை எப்படியாவது கொண்டு வரணும், இதை லைம் லைட் கொண்டு வரணும், இது என்ன பிரச்சனை நடக்குது, ஏன் நம்மளை இந்த மாதிரி 3 வருஷம் நம்மளை இந்த மாதிரி பாடுபடுத்துகிறாங்க அப்படின்னு நாங்கள் ஆரம்பிக்கும் போது தான் அந்த கம்பெனியை நாங்கள் கண்காணிக்க ஆரம்பித்தோம். கண்காணிக்க ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு விழுந்த முதல் அடி எங்களோட லேண்ட். அந்த அடமானம் வந்து எல்லாரோட வில்லங்கத்திலையும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு, வில்லங்கத்திலையும் தெரிஞ்சுது. யார் அடமானம் வச்சா? அந்த அடமானத்தை வச்சது வந்து அந்த கம்பெனி ஒரு முக்கிய பிரமுகர்களை வச்சு அடமானம் வச்சாங்க. பில்டர் கம்பெனி வீடு கட்டி கொடுக்குறோன்னு வாங்கிட்டு உங்க இடத்த அவங்க அடமானம் வச்சாங்க. அவங்க அப்போ எங்களுக்கு காசு வாங்கினாங்களா? காசு வாங்கிட்டாங்க. அதான் அந்த பில்டிங் அது மேலே வந்தது. எங்களுக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்தது, ஒருவேளை எங்களுக்கு நம்மளோட டாக்குமெண்ட்டை வந்து நம்ம உள்ளே வச்சுருக்கோமே, ஒரு பேங்க்கில் வச்சுருக்கோமே, அந்த டாக்குமெண்ட் உள்ளே சேஃபாக இருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு 2வது கொஸ்டின் வந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த பேங்க் கிட்ட போய் நான் அப்ரோச் பண்ணேன். ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி எங்ககிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜும் சிசிடிவி ஃபுட்டேஜும் உங்களுக்கு அந்த லாக்கரோட ரிஜிஸ்டரும் நான் தரேன், அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யார் இதை எடுத்து கொடுத்துருப்பாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த நியர்பை பேங்க் பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃபஸ்ட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து த்ரூ அந்த இன்ஸ்பெக்டர் மூலமாகவே அந்த பேங்க்கை மேனேஜரை அப்ரோச் பண்ணோம். பத்திரம் நாங்கள் தான் ஓனர்னு சொல்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் பத்திரம். அந்த பத்திரம் இருக்கான்றதை நாங்கள் பார்க்கணும். எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து லீகலாக போங்கன்னு சொல்லும்போது நாங்கள் இன்ஸ்பெக்டரை கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட உட்காந்து அந்த பத்திரத்தை என்னென்னு செக் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் எடுக்கும்போது அண்ட் அந்த ரெஜிஸ்டர் எடுக்கும்போது தான் தெரிஞ்சுது எங்கள் பில்டர் எங்கள் சில ஓனர்ஸை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்து எங்கள் எல்லாரோட வாழ்வாதாரத்தையும் அடமானம் வச்சுருக்காங்கன்றது அன்றைக்கி தான் தெரிஞ்சது. முன்னாடி லேண்டுன்னு நினச்சோம், ஆனால் அங்கே அடமானம் ஏற்பட்டது லேண்டு கிடையாது, எங்கள் வாழ்வாதாரம். நாங்கள் அன்றைக்கி வீடை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து நின்னது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மன உளைச்சல் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் போய் எப்படி நீங்கள் இந்த சேல் டீடை எடுக்கலாம், அது எங்களுக்கு தெரியாமல் எப்படி எடுக்கலாம் அப்படின்னும் போது இல்லை உங்கள் ஓனர்ஸ் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி அதை எடுத்துட்டாங்க. எடுத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அடமானத்தை ஏற்படுத்தினோன்னே அவங்களுக்கு நம்ம 66 ஓனர்ஸோட சேல் டீடையும் நம்ம வச்சுருந்தோன்னா நமக்கு நாளைக்கு என்றைக்கு பிரச்சனை வரும், இவங்க வந்து ஏதாவது ஒரு கேஸ் போட்டாங்கன்னா நம்ம கம்பெனி மாட்டிக்கும் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து நாங்கள் ஜேவிக்கு வாங்கினோம், இந்த ஜேவி வந்து எங்களால் பண்ண முடியல, இந்த ஓனர்ஸ்கிட்டே இந்த பத்திரத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி கொண்டு போய் பில்டர்ஸை கோர்ட்டில் வச்சுட்டாங்க, ஹை கோர்ட்டில் கொடுத்துட்டாங்க.
கொடுத்து ஒரு அஃபிடவிட் போட்டு அந்த அஃபிடவிட்டை 66 பேருக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. உங்களோட பத்திரம் சேஃபாக நாங்கள் கோர்ட்டில் கொடுத்துட்டோம், நீங்களே வாங்கிக்கோங்க. இவன் என்ன பண்ணிட்டான், கோர்ட்டில் கொண்டு போய் வச்சது எங்களுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, அவன் எங்களுக்கு ஒரு வக்கீல் மூலியமா நோட்டீஸ் விடுறான் எல்லா அலாட்டிக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அடுத்த ஒரு அடி. என்னன்னா, இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து எல்லாரும் நாங்கள் செலவு பண்ண காசு இவ்வளோ, இதுக்கு மேலே இவ்வளோ போட்டு எல்லாரும் வந்து காசை கொடுத்தீங்கன்னா நாங்கள் கையில் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். திருப்பி அடிக்கவே மாட்டான்னு ஒரு கூட்டத்தை கண்டுபிடிக்கணும். இது அந்த ஒண்ணு. கூட்டத்தை கண்டுபிடிச்சிட்டு அவன் மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கழுத்தை நெரிச்சிக்கிட்டே இருக்கணும். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, யோசிக்க அவனுடைய மாட்டான்ல. அவனுடைய அவன் அவனுடைய அவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அவன் காசு திருப்பி தர வேணாம், இதை இழுத்துக்கிட்டே போகணும். அவனுடைய சக்ஸஸ் என்னன்னா, இட் ஷுட் நெவர் கம் டு அன் எண்ட். இந்த 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 கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வராமல் இழுத்துக்கிட்டே போய் செலவே பண்ணாமல் அப்படியே முடிஞ்சிடணும், எல்லாம் ஒரு நாள் செத்துருவாங்க. இதெல்லாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேட் டவுன் இதை இப்படி பண்ணணும். இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்தால், பிரச்சனை வரலாம் கட்டி கொடுப்போம், பிரச்சனை வந்ததுன்னா இதை இப்படி தான் அதை ஹேண்டில் பண்ணி ஆகணும். அவங்கள போயிட்டு அவங்களுடைய ஆசையை காட்டு, தப்பு செய்யணுமா ஆசையை தூண்டு. அப்படின்னும் போது அந்த ஆசையை தூண்டி அத்தனை பேரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு 66 குடும்பத்தையும் போட முடியாது. அதில் ஒரு 4 பைத்தியம் இருக்கும்ல, அந்த அவங்கள வந்து யூ வில் பி ஏபிள் டு பிராக்கெட் பண்ண முடியும். ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, they paid those people. அந்த என்ன தெரியுமா, அந்த அவங்களுக்கு 4 மட்டும் பேர்ல நிறைய காசு கொடுத்து தனியா ஆமா, அந்த 4 பேர்ல 2 பேர் செத்துட்டாங்க. அதுதான் அங்கே நாங்கள் கொடுத்த மிகப்பெரிய விலை. லைனாக கொடுத்துக்கிட்டே வந்தோம். இந்த விலையை வந்து வருத்தங்களும் வேதனையும். இதில் சுமாராக வசதியாக இருக்கவங்க கொஞ்சம் சுமாராக கஷ்டப்பட்டாங்க, நிறைய கஷ்டப்படுறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுதான் ஃபேக்ட். அப்புறம் நிறைய உயிர் சேதங்கள் இல்லையா, உயிர் ஒவ்வொருத்தரா சேதங்கள்ன்றது வந்து இறந்து போயிட்டாங்க. நான் சேர்த்து சொல்கிறது எங்கள் அம்மாவையும் சேர்த்து தான். எங்கள் அம்மாவுக்கு சுகர், பிபி நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் எங்கள் அம்மா இறந்தது மன உளைச்சல் தான். எப்போவுமே நாங்கள் வளர்கிற காலத்தில் எங்கள் அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிறது எல்லாமே செங்கல் இல்லைம்மா, என்னோடய உயிர். நான் என் உயிரை வந்து சுமந்து கட்டியிருக்கிற இதில் இருக்கிறது செங்கல் கிடையாது, ஒவ்வொரு செங்கலும் என்னோடய ரத்தம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எத்தனை ஓனர்ஸ் அங்கே வாங்கியிருப்பாங்க. அப்போது மன உளைச்சலில் அந்த மன உளைச்சலுக்கான விலை என்ன? இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் ஆசையை தூண்டினாங்க, பணத்தை கொடுத்தாங்கன்னு. 13 உயிருக்கான அந்த மன உளைச்சலுக்கான விலை என்ன? யார் கொடுக்க போகிறா? நான் அங்கே வந்து என் ஃப்ளாட்டில் நான் சாந்தி அசோகன் வீடு வந்து ஒரு என்னோட கீழ் வீடு நான் இருக்கேன். செகண்ட் ஃப்ளோரில் இவங்க வீடு. ஆச்சுங்களா, எனக்கு ஒரு பொண்ணு நீங்கள் பார்த்தீங்க, என் பையன். இந்த பொண்ணை நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன்றது தான் உண்மை. எப்படின்னா, நாங்கள் 2 ஃபேமிலியுமே ரொம்ப ஒத்துமையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது, இந்த பொண்ணு கூட நிறைய பேர் கூட இருந்து வேலை செய்யும்போது நான் ஒரு பாதுகாப்பாக அவளுக்கு இருக்கணுன்றது தான் என்னோடய எண்ணமாக நான் கூட வந்து. 2வது, இந்த பொண்ணு வந்து என் பையனாட்டம் வேகம் ஜாஸ்தி. வேகமாக பண்ணும்போது கொஞ்சம் இப்படி இழுக்கிறதுக்கும், இல்லைம்மா இப்படி பேசினா நல்லது, இப்படி இந்த இடத்துல இப்படி இருந்தால் நல்லதுன்றது எனக்கு தெரிஞ்சது. இது ரைட்டாக தப்பாக தெரியாது, எனக்கு தெரிஞ்சது என் பொண்ணுக்கு. அதெல்லாம் இல்லை, அம்மா வண்டி இல்லை, ஏதாவது 2-3 பேர் அச்சு வாய வச்சிருப்பாங்க. ஒரு எல்லா வாழ்வாதாரத்தையும் இழந்த ஒரு அபலைகள் மாதிரி கோர்ட்டில் போய் நின்னோம். நாங்கள் போய் தினமும் நிற்போம், தினமும் போய் கெஞ்சுவோம், இதுக்கு என்ன பண்ணுறது, இது எப்படி எடுக்கிறது, யாரை அப்ரோச் பண்ணுறது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு உயிர் பலியாயிட்டுருக்கு, இன்னொரு சைடு மன உளைச்சலில் நிறைய ஓனர் படுத்த படுக்கை ஆகிட்டு இருக்காங்க. ஆல் த உமன் இந்த ஃப்ளாட்ல இருந்து அக்கா அம்மா இல்லாமல் ஒரு தேர் லைக் ஃபியூ மென் தனியாக நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 15 வருஷம் தனியாக நின்று சண்டை போட்டாங்க. எவ்வளோ அந்த 15 வருஷம் கழிச்சு அந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் கோர்ட்லேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஒரு ட்ரங்க் போட்டியில் வச்சுட்டாங்க கோர்ட்டில். உங்களுக்கு தெரியும், யாருமே கிளைம் பண்ணாத ஒரு சில விஷயங்கள், இந்த மாதிரி இந்த சொத்து பத்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரங்க் போட்டியில் வச்சுடுவாங்க. அப்படி தான், அதுதான் கோர்ட் ரூல்ஸு. நம்ம ஒரு தடவை அஃபிடவிட் போட்டு, இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அஃபிடவிட் போட்டு நம்ம கொடுத்தோன்னா நாளைக்கு வர்ற கதை கோர்ட்டில் கிடையாது. கோர்ட்டில் நம்ம என்ன தான் நாங்கள் ஓனர்ஸ்ன்னு போய் சொன்னாலும், நாங்கள் ஓனர்ன்றதுக்கு ப்ரூஃபு, அது எப்படி அது வந்துச்சு எல்லாமே வெளியில் வரும். வந்து அதுக்கு ஒரு ஹியரிங்னு பார்த்தீங்கன்னாவே ஒரு 10-15 ஹியரிங். இது எதுவுமே பணக்காரனுக்கு நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, பணக்காரன் முன்னாடி வைப்பாங்க, ஒரு விஷயம் சீக்கிரம் நடந்துடும். இப்போ எங்களோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, எங்களால் பணத்தை அப்படி செலவு பண்ண முடியாது. அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பத்திரத்தை நீங்கள் வாங்குறதுக்கே பல வருஷம் அந்த ஹியரிங்க்கு போய் கால் கடக்க நாங்கள் நிற்போம். நாங்கள் தாங்க ஓனரு, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, அவங்க எப்படி இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியாதுங்க, நாங்கள் ரொம்ப அபலைகள், நாங்கள் வந்து வீட்டுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோன்னு நாங்கள் கெஞ்சும் போது எங்கள் தன்மானமும் அங்கே அடமானம் வைக்கப்படுது. அடமானம் வச்சது சொத்து இல்லை, எங்கள் தன்மானமும். அப்போது நாங்கள் மிடில் கிளாஸில் பிறந்த ஒரே ஒரு பாவத்துக்காக நாங்கள் எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கணும்.
இத்தனையும் அனுபவிச்சு ஒரு ஸ்டேஜில் ஒரு 15 வருஷம் கழிச்சு அந்த டாக்குமெண்ட் வெளில வருது. ஒரு சில ஓனர்ஸ்க்கு நான் டாக்குமெண்ட் வாங்கி கொடுக்கும்போது அவங்க என் கூட வரும்போது அந்த ட்ரங்க் போட்டிலேருந்து அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க. மேஜிஸ்ட்ரேட் கொடுத்தாரு. கொடுக்கும்போது பாதி பத்திரத்தில் பேஜை காணும். அது மிஸ் ஆயிடுச்சு. கோர்ட்டில் 15-13 வருஷம் இருக்கு. எப்படி இருக்கும்? மிஸ் அரைச்சி கரையை அரைச்சி என்னென்னலாம் மெயின் சாராம்சம் அந்த பத்திரத்தில் இருக்கும் அந்த சாராம்சமே அரிச்சிருச்சுன்னு போது ஒரு பாயிண்ட் A to பாயிண்ட் B போவே முடியல. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போனா அங்க ஒரு அடி விழுது. இப்போ நீங்க ஒரு பத்திரம்ன்றது ஒரு சொத்துக்கு எதுக்கு ஏற்படுத்துறீங்க? அந்த பத்திரம் தான் வந்து அது பேசும். இப்போ எனக்கு இப்போ சொத்து இருக்குன்னா நான் சொல்லிக்கலாம், எனக்கு 700 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, உள்ளே வந்து 2 பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, எனக்கு சவுத்தில் இது சரௌண்டட், வெஸ்ட்டில் இது சரௌண்டட் நாங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் அது கிடையாது. நீங்கள் என்ன சொன்னாலும் பத்திரம் என்ன சொல்லுதோ அதுதான் அங்கே நாளைக்கு வந்து நம்ம பத்திரப்பதிவு பண்ணும்போது நடக்கும். இந்த சாராம்சமே ஃபுல்லாக அரிச்சு பத்திரம் வெறும் அந்த மேலே இருக்க ஸ்டாம்ப் அந்த இதோட வந்ததுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இந்த ஓனர்ஸோட லீகலர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ இருக்காங்க. இதில் சில பேருக்கு வாரிசே இல்லை. அப்போ வாரிசே இல்லாதவங்க தன்னோட காலங்களுக்கு அப்புறம் அதை யாருக்கு எழுதி வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆக்சுவலாக அந்த டைமில் அந்த ஏரியாவில் அந்த லேண்டோட ரேட் எவ்வளோ போயிட்டு இருந்தது? அப்போ வந்து 2-2.5 கோடிக்கு போயிட்டு இருந்தது. இந்த ஒரு ஃப்ளாட்டில் அப்படி இது அதாவது நம்ம ஃப்ளாட் சிஸ்டமில் வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஃப்ளாட் சிஸ்டமில் வந்து நம்ம லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் நம்ம பேச முடியாது. அது ஆல்ரெடி ஃப்ளாட்டாக இருந்து இப்போ பிளாட் ஆனதுனால நம்ம எப்போவுமே பேசுறது வந்து அன்டிவைடட் ஷேரை பற்றி தான் நம்ம பேச முடியும். அன்டிவைடட் ஷேர் அப்ளை பண்ணால் தான் அந்த நிலத்தையே நாங்கள் விற்க முடியும். அகெயின் அன்டிவைடட் ஷேரை செலவு பண்ணணுன்னா யார் லீகலர்? எங்கே இருக்குது எங்கள் சேல்டீடு? நாங்கள் அன்டிவைடட் ஷேர் எங்களுக்கு வாங்கணும்னா நாங்கள் ஓனர்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு எங்கே ப்ரூஃப்? இதுக்கு தான் இந்த 15 வருஷ போராட்டம். இதை நாங்கள் எடுத்து அதுக்கப்புறம் அன்டிவைடட் ஷேர் வாங்கி இன்றைக்கி நாங்கள் ஃப்ளாட்டை விற்கிற நிலைமைக்கு வந்து நிறைய பேர் விற்றுட்டோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், அந்த ஃப்ளாட்டை நாங்கள் விற்றாலும் நாங்கள் பிறந்து வாழ்ந்து நாங்கள் இந்த சமுதாயத்தை பார்த்து நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் கண்டுபிடிச்ச இடம் அது. ஒவ்வொருத்தரும் அந்த காசை வாங்கும்போது ஒரு துளி கண்ணீராவது அவங்க மனசுலேருந்து வந்திருக்காதா? இந்த பட்ட 15 வருஷத்தோட வலியை யோசிச்சு பாருங்கள். பணம் எல்லாருமே சம்பாதிக்கலாங்க, ஆனால் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அந்த பணம் இத்தனை வருஷம் கழிச்சு எங்களுக்கு வந்திருக்கு. எங்களுக்கு இன்றைக்கி வாழ்வாதாரத்துக்கு அந்த பணம் உதவுது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த 15 வருஷம் மன உளைச்சலோடு அந்த பணத்தை வாங்கும்போது எவ்வளோ கண்ணீர் நாங்கள் சிந்திருப்போம். இவ்வளோ உளைச்சல்ல நாங்கள் இழந்த காசு, எங்கள் கை காசு அளவுக்கு மீறி கை காசு எங்களோட இயலாமையை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினாங்கன்னா, நாளைக்கு கிடைக்கிற பலாக்காய் எங்களுக்கு வேண்டாம், இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காய் எங்களுக்கு போதும், இந்த கலாக்காய் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு உதவுனா போதும்னு அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். நாங்கள் கழுத்தை நெரிக்கப்பட்டு தள்ளப்பட்டோம். எக்ஸாக்ட்லி அந்த வேர்டு கரெக்ட். கழுத்தை நெரிக்கப்பட்டு தள்ளப்பட்டோம். இப்போ கிடைச்சதே போதும். நாங்கள் வாழ்றதுக்கு அடுத்த வேலை சாப்பாடு நாங்கள் சாப்பிடணும், நாங்கள் வந்து உடையை உடுத்திக்கணும், ஒரு சிம்பிளான லைஃபை வாழணும். எங்களுக்கு லக்ஸுரியஸ். இப்போ பாருங்க, அந்த காசு பத்தாது, அந்த காசு பத்தலை, வர காசு பத்தலைன்னு ஒரு மிடில் கிளாஸ் புத்தி வந்து அது பத்தலை, எனக்கு இன்னும் வேணும்னு சண்டை போடுறதுக்குலாம் டைம் இல்லை. ஐயா கொடுங்க ஐயா, போதும், கிளம்புறோம். எங்கள் ஆசையை தூண்டி கடைசியில் நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோன்னு பாருங்கள். இதுதான் நடுத்தர வர்க்கத்தோட. உங்களோட அந்த பத்திரத்தை வச்சு, கிரை பத்திரத்தை வச்சு 12 கோடி அடமானம் வச்சு வாங்கினாங்கல்ல, அந்த 12 கோடிக்கு பதில் 12 கோடி பதில். அந்த 12 கோடியும் இன்னைக்கு நாங்கள் எங்கள் சொத்தை விற்கும் போது நாங்கள் தாங்க அதை அடைக்கிறோம். எங்கள் போர்ஷன் ஆஃபில் தான் நாங்கள் அடைக்கிறோம். ஏன்னா அதை நான் சொல்கிறேனே, இந்த மாதிரி பிரமுகர்கள்லாம் பெரிய பெரிய பிரமுகர்கள் வந்து இந்த மாதிரி அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, பணக்காரங்க பணத்தை தூக்கி போட்டு எதையுமே சாதிச்சுக்கிறாங்க. நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கூட கமிஷனர் நான் உள்ளே போய் நான் வந்து எல்லாரோட சார்பாகவும் ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு போய் நான் கமிஷனர்கிட்ட பேசும்போது அவர் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி இதுதான். ஏமா 66 பேர் இருக்காங்கன்றீங்க, இந்த 66 பேரில் ஒரு 30-40 பேர் கூட இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வரமாட்டாங்களா? ஒரு லேடியை தனியாக வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துருக்கீங்க. இதுதான் அவர் ஃபஸ்ட்டு எனக்கு கேட்ட கேள்வி. உங்கள் பில்டர் குரூப்பில் இருக்கிற 3 பேர் அந்த 12 கோடியை அடமானம் வச்சு வாங்கி அவங்க தானே என்ஜாய் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டு அதுதான் சொல்கிறேன். பனிஷ்மெண்ட் தான். நாங்கள் காசை கொடுத்துட்டு கொஞ்சம் காசை நாங்கள் அவங்க கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கோம். அவங்க எங்களை மன்னிச்சுட்டாங்க. எங்களுக்கு வர வேண்டிய காசில் அவங்க நாங்கள் காசு கொடுத்தாதான் அவங்க வந்து எங்களுக்கு விடுதலை பத்திரம் மாதிரி எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எங்கள் காசை கொடுக்கணுன்னா அவங்கள சில கண்டிஷன்ஸ்க்கு நாங்கள் ஒத்துக்கிட்டு அதுக்கு உண்டானதெல்லாம் கப்பம் கட்டிட்டு மறுபடியும் காசு அவங்களுக்கு கொடுத்தீங்க. நிறைய விஷயமா அவங்க அந்த அடமானத்தை எடுத்தாதான் விற்க முடியுன்ற நிலைமை எங்களுக்கு. சரி, எங்களுக்கு வித்தாதான் எங்களுக்கு பணம், எங்க வாழ்வாதாரத்துக்கு பணம். அப்ப அடமானத்தை யார் எடுப்பா? நாங்க நடுத்தர வர்க்கம். நாங்க போய் அந்த அளவுக்கு எங்களுக்கு சொத்து இருந்ததுன்னா நாங்க இந்த 13 வருஷம் போராட்டமே எங்களுக்கு தேவையில்லை, நாங்க என்னைக்கும் அடைச்சிட்டு போயிருப்போம். அப்போ நாங்க வந்து அதை அந்த அடமானத்தை எடுத்தாதான் விற்க முடியணுமா? அந்த அடமானத்தை யார் எடுப்பா?
பில்டர்ஸ் அவங்க தானே அவங்க வாங்குறாங்க, எடுக்கணும். அவங்க தான் எடுக்கணும். எடுக்கணும். ஆனா அவங்க எடுக்கல. அவங்க பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. எந்த வாங்கி செலவு பண்ணவங்க பெருந்தன்மையோட நீங்கள் 66 பேர் நல்லா வாழணுங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த பெருந்தன்மைலாம் இந்த சமுதாயத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. So, அவங்க எப்படி அந்த அடமானத்தை 12 நாங்க கோடி தானே அடமானத்தை பண்ணோம். இப்ப யாரு தான் அவங்க அடைச்சாங்க? அடமானத்தை எங்கள் போர்ஷன்லேருந்து தான் நாங்கள் கொடுத்து கட்டணும். அப்படியா? யார் எங்களுக்கு இப்போ So, வந்து நீங்க இந்த இடத்த விக்கிறதுக்காக அந்த இடத்த வாங்கினவங்க 12 கோடி கடன் அடைச்சிட்டு ஆமா. உங்களுக்கு மிச்ச ரூபாய் மிச்ச கொடுக்குறாங்க. ரூபாய் ஆமா. கொடுத்தாங்க. அப்புறம் எவ்வளோ இதான் நான் இப்போ வந்திருக்கும் சொன்னேன். அதுதான் நான் அந்த ஒன்லைன் அப்போ அதுதான். எங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் பாருங்க. அப்ப நீங்க விட்டு கொடுத்துதான் மிச்ச மீதி சொச்சு விட்டு பணம் கொடுத்து வந்தா தான் போதும்னு பண்ணணும். சும்மா நினைச்சிருக்கீங்க. கொஞ்சம் அப்படி இப்படி போட்டாங்க பார்த்தீங்களா, அதை பொறுக்கிக்கிட்டோம். உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வீடு நாங்க கட்டித்தரோம்னு சொல்லி பேசுனாங்கல்ல, அவங்களாம் நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் அதுக்கப்புறம் மீட் பண்ணும்போது நான் மீட் அது பண்ணுறேன். எப்படி இருந்தது? அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது கம்மியாக மீட் guilt பண்ணுறாங்க, இருந்ததா? நான் மீட் பண்ணுறேன். இல்ல அந்த பில்டர்ஸ் குரூப்புக்கு கொஞ்சமாவது கில்ட் இருந்ததா? நான் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, முன்னாடி வந்து ஒரு 2-3 ஓனர்ஸ் வந்து அவங்க கைக்குள்ளே போட்டு தான் அந்த விஷயங்கள் பண்ணாங்க. பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த ஓனர்ஸே கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உருப்பட போகிறது கிடையாது, இன்னும் மட்டமான நிலைமைக்கு போய்டும்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த அசோசியேஷனுக்கு நான் செக்ரட்டரி ஆனேன். அப்புறம் 2-3 ஓனர்ஸை நான் சேர்த்துக்கிட்டு இந்த 13 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் நான் கொண்டு வந்தேன். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது, பத்திரப்பதிவு பண்ணும்போதும் நான் அங்கே இருப்பேன். எனக்கு அவங்கள பார்க்குற சூழ்நிலை வரும். ஆனால் எப்படி தெரியுமா, அதான் நான் சொல்கிறேன், அந்த நடுத்தர வர்க்கத்தோட எவ்வளோ ஒரு கஷ்டமான அவங்களோட சூழ்நிலை பாருங்கள். எனக்கு செம்ம காண்டாக இருக்கும். நம்மளை நிற்க வச்சுட்டாங்களேன்னு கோவம் இருந்தாலும் வெளியில் போய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ வாங்க, ஏன்னா அவங்க தாங்க அடமானம் எடுக்கணும், அடமானம் எடுத்தால் தான் நாங்கள் எங்கள் புத்தகத்தை விற்க முடியும். அப்போ நாங்கள் சிரிச்சுட்டு தான் ஃபேஸ் பண்ணணும். ஆனால் நான் என் மனசார நான் வந்து நினைக்கிறது வந்து உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கும் அந்த பணத்தால் அவங்க நிம்மதியாக வாழ முடியாது. இன்றைக்கி நாங்கள் பட்ட இந்த 13 வருஷம் மன உளைச்சல் அவங்களுக்கு ஒரு காலத்தில் வரும். ஆனால் எனக்கு என்ன இல்லை, ஒரு வருத்தம், காலத்து அவரோட வந்துருச்சு ஏற்கனவே. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்த ஒரு பையன், சின்ன வயசுல இஸ் ஆல்மோஸ்ட் 40s and 45sல இருந்த ஒருத்தர் வந்து he died. The guy who actually took all அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இது பண்ணி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க அல்லாட்டி அவர் அல்லாட்டியே அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி சொந்தமாக ஒரு கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து ஆரம்பித்த பையன் செத்துட்டான். என் தம்பி எடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஜேவி ஃபெயிலியர் ஆனன்னா யாரால் ஃபெயிலியர் ஆச்சோ அவங்ககிட்டேருந்தே கொள்ளடிக்கிற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி சக்திலாம் ஒரு நடுத்தர வர்க்கம் எங்களுக்கு இல்லைங்க. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்ன்ற மாதிரி என்றைக்கோ வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கூலி வரதான் செய்யும். ஆனால் இவங்களுக்கெல்லாம் கூலி வந்து இவங்க அனுபவிக்கிற காலங்கள் வரைக்கும் நாங்கள் பட்ட மன உளைச்சலுக்கு இன்றைக்கி பதில் இந்த சமுதாயம் எங்களுக்கு கொடுக்குமா? 15 வருஷம் நாங்கள் இழந்ததுக்கு இந்த சமுதாயம் எங்களுக்கு என்ன கொடுக்க போகுது? ஏன்னா நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி கொரட்டூரில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஜேவி ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் வந்து எங்கள் ப்ராஜெக்ட் தான். அந்த இடம் இப்போ எங்க இடத்தை தவற எல்லாரும் ஃபுல்லா கட்டி முடிச்சிட்டாங்க. வித்துட்டோம். கட்டி அழகா இருக்காங்க. உங்க இடம் இன்னும் பிளாட்டாவே இருக்கா? நாங்கள் இப்போ வித்துட்டோம். வித்து சில பர்சன்ஸ் வாங்கிட்டாங்க, பர்ச்சேஸ் வாங்கிட்டாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கும் அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு துளி கண்ணீர் சிந்த வேண்டியது இருக்குது. அந்த இடத்த பார்க்கும்போது ஐயோ நம்ம வாழ்ந்த இடத்த இப்படி விட்டு கொடுத்துட்டு வந்துட்டோமேன்னு அந்த மன உளைச்சல் இன்றைக்கும் எங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. நீங்க வந்து காலேஜ் முடிச்சு நீங்க உங்களோட கெரியருக்காக ஓடிட்டு இருக்க டைம்ல உங்க குடும்பத்து பெண்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீல்? They both are very inspiring, that's all. என்னன்னா நான் வந்து இப்போ அவங்க கோட்டுக்குலாம் நிறைய எனக்கு ஒரு ஆட்டிட்யூட் நீங்க என்னன்னா, உங்களோட ஹெல்ப் உங்களுக்கு இருந்துச்சு இல்ல கிடையாது, என் ஹெல்ப்லாம் கிடையாது. நான் ஒண்ணுமே பண்ணல. நான் வெளியே நின்று அப்சர்வ் பண்ணேன், அவ்வளோதான். எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சம்பாரிச்சு நம்ம கட்டிக்கலாம், எனக்கு பேசிக்கலாக இதை விட்டுருங்க அப்படின்றத நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் எவ்வளோ ஒரு வீக்கான பர்சன் பாருங்க நான். ஆனால் இவங்க 2 பேரும் அதை விடல. இல்லை, இவன் வீக்கான பர்சன் இவன் சொல்லிக்கிறான். இல்லை வந்து தைரியப்படுத்தணும். இல்லை ஒரு நிமிஷம் வேண்டாம். இல்லை என்னன்னா தைரியப்படுத்துறது இல்லை, எனக்கு என்னன்னா ரொம்ப டயரிங்காக இருந்தது. இதை பற்றி பேசி ஒரு அசோசியேஷன் மீட்டிங்னு போய் யாரையும் புரிஞ்சிக்காம ஒருத்தரும் ஒரு ஆங்கிளில் கத்துவாங்க, பேசுவாங்க, இல்லை வேணாம் என்னை விட்டுருங்கன்னுவாங்க. எல்லாரையும் கூட எல்லாரையும் ஒன்று சேர்த்து உட்கார வச்சு பேசி எக்ஸாஸ்டிங்கான ஒரு விஷயத்த நான் என்ன சொல்றேன்னா, இதோட விட்டுருங்க, பரவாயில்ல. மற்றவங்க என்ன வேணால் சண்டை போட்டுக்கிட்டோம். இவங்ககிட்டயும் நான் சொல்லியிருக்கேன், அக்கா கிட்டேயும் நான் சொல்லியிருக்கேன், வேணாங்க்கா நம்ம சம்பாரித்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இப்போ கூட ஒரு 4 பேருக்கு வந்தால் பசிக்குதுன்னா சாப்பாடு போடுற இடத்துல தான் இருக்கோம், நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால். ஆனால் விடலை. the women of this association இருக்காங்களே, இவங்க 2 பேரும் அதுல ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இல்ல நான் இவளுக்கு பின்னாடி இருந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ரெங்த் கொடுத்தேன். இல்ல பண்ணதெல்லாம் இவதான்.
என்ன இது வந்து போய் படத்தை பார்த்து அந்த சீன் வர வரைக்கும் எனக்கு இல்லை தெரியாது. சொல்லவே கூடாதுட்ட படம் பார்க்கும்போது தான் அம்மாக்கே தெரியும் இது வந்து கடைசியில் ஒன்று வந்தது இல்லை சாந்திஸ் கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு பேர் போட்டு அந்த இடத்துல வச்சு ஐ ஷோடு இருக்கும்போது அம்மாக்கு அது எவ்வளவு பெரிய ஷாக் Shock அண்ட் ஆ? எமோஷன். இந்த படம் பார்க்க முடியல என்னால். அந்த அந்த ஒரு இது ஆரம்பிச்சேன்னா நான் என் ஹஸ்பண்ட் எழுந்த போதும் நான் அப்படி கதறி அழல. என் பசங்களை வளர்க்குறதுக்கு கஷ்டப்பட்டாலும் கதறி வெளியில் அழாமல் நல்லபடியாக என் தம்பிங்களோட பெரிய ஆறுதலாகவும் என்னை அணைப்பாக என்னை வச்சுக்கிட்டு எங்கள் தம்பிங்களும் முழு இதை கொடுத்த போது எனக்கு கஷ்டம் தெரியல. எப்படியோ வாழ்ந்து என் பசங்களை ஓரளவுக்கு இது லைஃப்பை கொடுத்து கொண்டு வந்துட்டேன். அப்போது இந்த மாதிரி நடக்கும்போது அதுவும் குமுறிக்கிட்டு இருந்தேன். நம்ம தானே ஃபோர்ஸ் பண்ணி போய் நம்ம தானே இவங்களாம் கூட சொன்னாங்க, இப்போ என்ன அவசரம் உனக்கு இல்லை, அவர் இப்படி விட்டுட்டு இறந்து போவார்னு நினைக்கல. அப்போ நான் வந்து என் பசங்களுக்குன்னு ஒரு இடம் வாங்கணும், ஒரு 2 பேருக்கும் 2 இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணது. இது இவ்வளோ முட்டாள்தனமாக ஏமாத்திட்டோமேன்ற ஒரு பெரிய வருத்தம் என் மனசில் இருக்குது. அது வந்து படத்தில் இந்த படத்தில் அதுதான் பார்த்த உடனே அந்த அந்த தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து படம் முடிகிற வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்படி கதறி நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். திடீர்னு என்னை வந்து யாரோ என்னை ஹக் பண்ணுறாங்க. பயந்து போய் பார்க்குறேன் என் பையன். அப்போ தான் என்னடா அப்படின்னு அவன் கண்ணை வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பேசலாம் வரலம்மா. திரும்ப என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு 2 நாள் முன்னாடி அந்த படத்தை நான் பார்த்தேன். ஒரு கியூட் லிட்டில் சிசி லேடி கேங் இருக்கு. ஒரு இல்ல எல்லாமே நீங்க அம்மாவை அளவிச்சிட்டீங்க நல்லா. 20-21 உங்க வயசுல முதல் படத்துல 22 வயசுல 22 தாண்ட மாட்டாங்க. 22 வயசுல ஒரு 8 பேர் இருக்காங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல, 22 வயசு தாண்ட மாட்டாங்க. இல்ல, எப்பவுமே அவங்க 22 அவங்க இருப்பாங்க. யாரும் பாவம் 22 சொல்ல. எப்பவுமே என் வயசை கேட்டால் நான் 22 தான் சொல்லிட்டு இருப்பேன். Okay. அதனால கட் 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 ஒன்றுமா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவோம். இந்த வாட்டி தான் செகண்ட் டைம் நான் பார்க்கும்போது தான் ஃபுல்லாக நான் படத்தை பார்த்தேன். ஒரு லிரிக்ஸ் வந்து புரிஞ்சுது, எனக்கு டைலாக்ஸ் கேட்குது, அழதான் அழ வந்தது. இப்போ செகண்ட் டைம் பார்க்கும்போது என்னை மீறி கண்ணில் தண்ணி வந்தது. என் க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து என் கையை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நல்லபடியாக முடிஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லி. எப்போ அம்மா படத்தை பார்த்தாங்க? ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோ எல்லாம் ஃபுல்லா ரிவ்யூலாம் இல்ல, தியேட்டர்ல ஏன்னா எனக்கு முக்கியமா அந்த அந்த கடைசி ட்விஸ்ட் இருக்குல்ல, அது ப்ரிவ்யூ போட்டா வெளில வந்துரும்ட்டு ப்ரிவ்யூ போடாம நாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம். இது வந்து சாரோட ஐடியா. நான் வந்து ப்ரிவ்யூ போடலாமா சார் அப்படின்னு போயிட்டேன். ப்ரிவ்யூ ஏன்டா போடுறேன்னு நானும் சார் கிட்ட கேட்டேன். சார் ஏன் சார் ப்ரிவ்யூ வேண்டாம் அந்த ரீசனுக்காக ப்ரிவ்யூ போட வேணாம். சாரோட மைண்ட் இருக்கு பாருங்க, அது வேற லெவல். அது இந்த மாதிரி எனக்கு சோ ஒரு நீங்க ஃபர்ஸ்ட் டே தியேட்டர்ல போய் படத்தை பார்த்தீங்க. ஈவினிங் ஷோ எல்லாம் ஃபுல் கேங் எல்லாம் என் லைஃப்ல நான் அழ வேண்டியதெல்லாம் அந்த நிமிஷம் நான் அப்படியே வெடிச்சிட்டேன். நான் ஆக்சுவலாக அன்னைக்கு தான் நான் வந்து கல்லூரி மங்கியா இல்லாமல் அழுதேன். அப்படி ஒரு இதாக ஆயிடுச்சு எனக்கு. எப்படி நம்ம வந்து இவன் இப்படி எடுத்திருக்கான், திருட்டு பையன் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆமா அதெல்லாம் சேனல்ல போட்டுருங்க கரெக்ட்டா. திருட்டு பையன் அம்மா வேதனைன்னு சொல்லிடாதீங்க. எனக்கு அவங்க சொல்லும்போது அவங்க இடத்துல இருந்து அதை யோசிச்சு பார்த்தா ஓ மை காட் என்ன ஒரு See, I'm telling you, 15 years, the reason இந்த காசு வந்து 66 குடும்பத்துக்கும் போய் சேர்ந்ததுக்கு காரணம் வந்து ஒரே ஒரு பொண்ணு தான். இந்த இவங்க தான். She has varicose vein. She can't walk for a long time. You know varicose vein னா என்ன ஆகும்னு. இதெல்லாம் தாண்டி உடைச்சி சேர்றா நீங்க என்ன வேணா பண்ணுங்க, முஞ்சா என்ன அடிங்க வாங்க, முஞ்சா என்ன தொட்டு பாருங்க வாங்க அப்படின்னு நான் பிடிச்சி நாங்க என்ன பயப்படுவோம். அடிக்கலாம் போயிருவாங்க, எல்லாரையும் அடிக்க போவாங்க. நான் வந்து அப்பப்போ வந்து ஸ்க்ரூ கைட்டி விடுவேன். அம்மா வந்து அக்காவோட ஷேடோ மாதிரி ஹோல்ட் பண்ணி அம்மா சொல்றது ஒண்டி தான் அவங்க அக்கா கேட்பாங்க. ஹோல்ட் பண்ணி அம்மாவோட மாரல் சப்போர்ட்ல அவங்க அதை அச்சீவ் பண்ணாங்க. இல்லைன்னா இதனால 2-3 பேர் மூஞ்சி கிழிஞ்சு. அவன் எப்படின்னா நீங்க அந்த உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கும், உங்களோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் இந்த மாதிரி கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், அசோசியேஷன், வீடை மீக்கிறேன், இடத்த மீக்கிறேன், பணம் அப்படிங்கும்போது அவரோட சப்போர்ட் எப்படி இருந்தது? எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனாலும் யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணால் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு குடும்பத்தில் என்னவா இருக்கும்? ஒரு நல்ல மதராக இருக்கணும், ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்கணும். எங்கள் அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு இருக்கணும், அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய பொறுப்புகள், குடும்ப பொறுப்புகள் இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் மெனக்கெடணும்னா அப்போ வீட்டில் எவ்வளோ விஷயங்களை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முதல்ல செஞ்சு வச்சுட்டு தான் நம்ம வெளில போக முடியும் இல்லைங்களா? ஆனால் நான் எப்போவுமே எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ வாழ்ந்தோன்னு வாழக்கூடாதுமா, இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது நீ செஞ்சுட்டு போனோம் அப்படின்னு. நான் அந்த கொரட்டூருக்கு வரும்போது என்னோடய ஏஜ் வந்து 2 வயசு.
2 வயசுலேருந்து நான் வாழ்ந்தேன். எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். காலையில் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க நைட்டு தான் வருவாங்க. நான் வளர்ந்தது பூரா அந்த 11 ஃப்ளாட்டில் இருக்கிற ஆளுங்களோட தான். எல்லார் வீட்டுக்கும் உரிமையாக ஆன்ட்டி அங்கிள்னு போகிற நான் இன்றைக்கி அவங்க என் கண் முன்னாடி நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்னால் எப்படிங்க பார்த்துட்டு இருக்க முடியும்? இதில் ட்ரிக்கி சிச்சுவேஷன் பாருங்கள். இதில் கவர்மெண்ட் சப்போர்ட்டும் நம்மளுக்கு தான். அட்வொகேட் எந்த தப்பும் நீங்கள் பண்ணவே இல்லைன்ட்டு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனாலும் இதை ஜெயிக்க முடியல. ஸோ த மென்டாலிட்டி அந்த ஒரு மிடில் கிளாஸோட நிலைமை என்னன்னா, ஆமாம் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லையே, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க போங்கன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கே போகிறது? சட்டப்படி போகணும். சட்டமே எங்களுக்கு தான் சப்போர்ட். ஆனால் சட்டப்படி ஜெயிக்கணும். எங்கே போகிறதுன்னு தெரியாது, எப்படி போகிறதுன்னு தெரியாது, போகிறதுக்கான வழி தெரியல, போகிறதுக்கான சொல்யூஷன் தெரியல, போகிறதுக்கு வசதி இல்லை. இன்னைக்கு 13, நாளைக்கு 15, 18, 20 கடைசியில் என்ன ஆகும்? தம்பி சொன்ன மாதிரி கடைசியில் எதுவுமே இல்லை, இதுக்கு ஒரு ஃபினிஷிங்கே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அப்படியே கிடக்கட்டும் அந்த சொத்து அப்படின்ற மாதிரியான நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுருவோமோன்றதுனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு நாங்கள் வெளில வந்திருக்கோம். இப்போ நீங்கள் இவ்வளவு சர்ச்சை இருக்கிறதுனால அந்த இடத்த விற்கிறதுக்கு ஒரு பையரை பிடிக்கிறதே உங்களுக்கு பெரிய விஷயம். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வரணுமேங்க. இப்போ நானே வந்து ஒரு 1/2 கிரவுண்ட் இடம் வாங்குறேன். நான் முதல்ல போய் 1/2 கிரவுண்ட் இடம் வாங்குறேன்னா என்ன பண்ணுவேன்? சொத்து கிளியராக இருக்கா, வில்லங்கம் இருக்கா, அது மேலே அடமானம் இருக்கா, எல்லாத்தையும் நான் செக் பண்ணுவேன். அப்போ இவ்வளோ பெரிய 6 பேரோட ப்ராப்பர்ட்டியை ஒரு பர்ச்சேசர் வந்து வாங்க வராங்கன்னா அவங்க எவ்வளோ விசாரிப்பாங்க. இந்த பையரை எப்படி தேடி கண்டுபிடிச்சிங்க? பையரை தேடி கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அடமானத்தை இது பண்ணணும், எடுக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் தான் வந்து சொத்தோட ஓனர்ன்றதுக்கு சேல் டீட் ரெடி பண்ணணும். யார் யார் இறந்தாங்களோ அந்த லீகலைஸை கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு யூடிஎஸ் இருக்கணும். இதெல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணி வச்சாதான் பையர்ஸ் வருவாங்க. அப்பா எனக்கு தலை சுத்துது. இல்லைம்மா, கேட்கும் போதே தலை சுத்துதுன்னா வேலை செஞ்ச எங்களுக்கு எப்படி ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும்ன்றதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இப்போ இந்த பிரச்சனைகள் நடந்ததுனால அடமானம் ஏற்படுத்தியவர்களுக்கும் நடுவில் நாங்கள் நிற்கிற எங்கள் ஓனர்ஸ்க்கும் டேர்ம்ஸ் சரி கிடையாது. அப்போ இதுக்கு யார் மணி கட்டுறதுன்னு போது நடுவில் ஒரு ப்ரமோட்டர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த ப்ரமோட்டர் வந்து தான் எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்கான விமர்சனமே கிடைச்சது. அவர் விமோச்சனம் கொடுக்கலன்னா நாங்கள் இன்றைக்கும் அதே அபல நிலையில் தான் நிற்போம். ஓகே, எனக்கு புரியுது. உங்கள் 66 ஃபேமிலியில் ஒரு 4 பேர் அந்த கருப்பாடு இருந்தாங்களே, அவங்க கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்க. இந்த பில்டர்ஸ் அவங்களும் இறங்கி வந்து இவங்க கிட்ட பேச மாட்டாங்க. சண்டை இருக்கு. இந்த இடத்த விற்கணும், அடமானத்தை விற்கணும். ஒற்றுமை இல்லை. சண்டைன்றதை விட உள்பூசலா இருந்தது. ஒற்றுமை கிடையாது, பயம். அதாவது ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தில் சில நல்லவங்க இருப்பாங்க. அந்த நல்லவங்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு தேவதையை அனுப்புவாங்கன்னு நம்ம கதையிலெல்லாம் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகனா ஒருத்தர் நடுவில் வந்து நின்று இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்க்கு எங்களுக்கு விமர்சனம் கிடைச்சது. ஆனால் ரியல் ஸ்ட்ராங்கான பெண்கள் இப்படிலாம் இவங்களெல்லாம் பார்க்கும்போது வா அப்படின்னு இருக்குல்ல. அதாவது இப்ப எண்ணங்கள் எனக்கு அழுது புலம்பி சரி போகுதுன்னு ஒண்ணுமே தெரியாம வீக்காவே இருக்காம men were one step back, women were one step front. இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஹஸ்பண்டாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், எல்லாரும் அந்த பெண்களை நம்பி இருக்காங்க. நாங்கள் ஒரு கோர்ட்டுக்கு கேஸுக்குன்னு போயிட்டு அலைஞ்சிட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு வரும்போது அதுக்கப்புறம் எங்கள் குடும்ப கடமைன்னு இருக்குல்ல, நாங்கள் ஜஸ்ட் அப்படியே வந்து ஜாலியாக நாங்கள் சரி பெட்டில் சேர்த்து டேபிளில் சாப்பாடு இருக்கா, அழகாக சாப்பிட்டுக்கலாம், தட்டில் கையில் சாப்பாடு போய் படுத்துக்கலாம் கிடையாது. இந்த மாதிரி போராடுற பெண்களுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். த லைஃப் இஸ் நாட் த பெட் ஆஃப் ரோசஸ், இட்ஸ் அ பாத்வே ஆஃப் தார்ன்ஸ். முள்படுக்கையை கடந்தாதான் ரோஜாப்பூ வாழ்க்கை வாழ முடியும். இன்னொன்று, நாங்கள் முள்படுக்கையை கடந்து வந்தவங்க. இன்றைக்கி நாங்கள் சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். இது மாதிரி சிக்கிக்கிட்டாலும் தன்னம்பிக்கையை இழந்துடாதீங்க, எப்படியாவது போராடி ஜெயிச்சிருங்க. அடுத்தது என் மகன் அதுக்கு காரணமாக இருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. இதை வந்து எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நாங்கள்லாம் வெளியில் ஹீன்ட்டு தான் வெளில வந்திருக்கிறோம் இல்லையா. இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த படத்தின் மூலிமா இனிமேலும் கஷ்டப்பட்டவங்களுக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த படம் என் மகன் வந்து சமர்ப்பிக்கிறான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அவன் அந்த சொல்கிறானோ இல்லையோ, நான் சொல்ல விரும்புகிறேன். இதை வீடோ எந்த ஒரு விஷயமோ நம்பிக்கை, ட்ரஸ்ட் அப்படிங்கிறத யார் மேலேயும் அவ்வளோ சீக்கிரம் வைக்காதீங்க. சந்தேகப்பட்டுக்கிட்டே இருங்க. அதுலேயும் உங்கள் உடல், பொருள், பணம் இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்தேகப்படணும். நம்பவே நம்பாதீங்க. ஈஸியாக அக்செப்ட் பண்ணக்கூடாது, கையெழுத்து போடக்கூடாது.
எதையும் கொடுத்துடக்கூடாதுங்கிறது தான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூவில் தெரிகிற விஷயம். அதுவும் வீடுன்னு ஒன்று ரொம்ப முக்கியமாக வாங்குறீங்க அப்படின்னா, எல்லாரும் தான் வீடு தான் கனவே, பாதி பேர் வாழ்க்கையில், பாதி பேர் இல்லை முழுக்க அது எல்லாம் வாங்கின ஜனத்தோட இதுவே. வீட்டை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு போய் கொடுத்ததுக்காக நாங்கள் பட்ட பனிஷ்மெண்ட் இது. அதுதான் உண்மை. ஸோ வீடு வச்சிருக்கீங்களா, வீடு வாங்குறீங்களா, வீடு எதுவா விற்கிறீங்களா, இருந்தாலும். பத்திரம் பத்திரம் பத்திரம். கர்ணன் அசோக் வந்து படம் எடுத்தாரு. பட் தட் ரியல் ஸ்ட்ராங்கஸ்ட் விமன் உங்க 2 பேர்கிட்டயும் பேசுனதுல இன்னைக்கு நிறைய விஷயம் நீங்க ஷேர் பண்ணி கேட்கும்போது எனக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு அண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. Thank you so much. நன்றி. எஸ். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 044 4545 4545.